ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம முஃபாசா த லயன் கிங் மூவி தான் போயிருந்தேன். ஸோ மூவி வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மூவியில் முக்கியமான அந்த ஐகானிக் ஷாட்டை தான் நம்ம 3Dயில் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ ஜீப்ரஷ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பியர் எடுத்து ஸ்கல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நம்ம மூவ் ப்ரஷை யூஸ் பண்ணி பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்பியர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்கல்ப்டிங் ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்பியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஷேப் வந்தோடனே டைனமேஷ் ஆன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே நான் திருப்பி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறேன். டைனமேஷ் வேல்யூ எப்பயுமே கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே வைஸ் சாய்ஸ். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து ஹெச்பாலிஷ் ப்ரஷ். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரஷ் கரெக்டாக இருக்கும்? மோஸ்ட்லி ராக்ஸுக்கெலாம் இந்த ப்ரஷ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி 4 ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று டேம் ஸ்டாண்டர்ட், அப்புறம் ஹெச்பாலிஷ், அப்புறம் ட்ரிம் அடாப்டிவ். இப்போ வந்து நம்ம செகண்டரி ஃபார்ம்ஸில் இருக்கோம். ஸோ இங்கே தான் நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபரன்ஸ்லேருந்து கேதர் பண்ணலாம். ஸோ ஓரளவு நம்ம ஸ்கல்ப் பண்ண உடனே அந்த மாடல் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் அதை முடித்த உடனே நம்ம இன்னொரு ஸ்பியர் எடுத்து நம்ம கீழே இருக்கிற இன்னொரு கிளிஃபை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளிஃபையும் ஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து ஸோ பேசிக் ஃபார்ம்ஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்கல்ப்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஒரு பீஸில் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ ப்ரைமரி ஃபார்ம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஃபார்ம்ஸ்ன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க செகண்டரி ஃபார்ம்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ராக் ஃபீல் தரும். ஸோ அதையும் நான் திருப்பி டூப்ளிகேட் பண்ணி அது கீழே இன்னொரு ஸ்டோனை வந்து வைக்கிறேன். சில இடத்துலலாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா. சரி, ரொம்ப நேரம் ஸ்கல்ப் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன் நான். 2 hours later. ஸோ பிரேக் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளெண்டரில் வந்து அந்த ராக்கை இம்போர்ட் பண்ணி நம்ம ஸ்கேல் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ரியல் லைஃப் ஸ்கேலில் இருக்கணும் ஆக்சுவலாக அது. ஸோ அடுத்து ஒரு பிளேன் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கேமரா ஆட் பண்ணி கேமரா கரெக்டான பொசிஷனில் அலைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கேமரா அலைன் பண்ண கஷ்டமாக இருந்ததுனால நான் வியூ போட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சைடு கேமராவும் இன்னொரு சைடு வந்து 3D வியூ போட்டு வச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்து நம்ம பிளேனை சப்டிவைட் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட் நாய்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. பிளெண்டரில் TXA லேண்ட்ஸ்கேப்னு ஒரு ஃப்ரீ ஆட்-ஆன் இருக்குது. ஆட்-ஆனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஒரு குட்டி மவுண்டெயின் ரெடி பண்ணேன். அந்த மவுண்டெயின் எடுத்து கொஞ்சம் நம்ம ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டைம் எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சீன் பக்காவாக இருக்கும். டெரெயினுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டேன். ஸோ மெட்டீரியல் நார்மல் மெட்டீரியல் தான், பாலிஹேவன்லேருந்து டவுன்லோட் பண்ணேன். ஸோ அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ அதே மெட்டீரியலை நம்ம மேலே இருக்க மவுண்டெயினுக்கும் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம HDRI போட்டுடலாம். ஸோ polyhaven.comலேருந்து HDRS டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ மல்டிபிள் HDRS ட்ரை பண்ணேன். பட் இது ஒரு சில செட் ஆகலை. ஸோ அகைன் டவுன்லோட் பண்ணி ஸோ ஃபைனலாக ஒரு HDRI சூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் கிராஸ் ஆட் பண்ணிடலாம். கிராஸ் வந்து பார்ட்டிகல் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிட்டேன். அண்ட் கிளிஃபுக்கும் நம்ம டெக்ஸ்சர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் சீன் பார்க்க இப்படி இருக்கும். சரி, ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி தூங்க போயிட்டேன். 1 eternity later. ஸோ மார்னிங் சீனை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் சீனில் ஒரே ஒரு அசெட் மட்டும் தான் ஆட் பண்ணணும், அதுதான் ராக்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா அசெட்ஸில் வந்து ராக் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரே ஒரு ராக் மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டேன். அந்த ராக்குக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டேன். அதை கொடுத்ததுக்கப்புறம் டெரெயினில் போயிட்டு ஸ்கேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ராக்ஸை. ஸோ ஃபஸ்ட்டு குட்டி ராக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் அதை வேல்யூஸ் மூலமாக ஸ்கேலிங், ரேண்டமைசேஷன், ரொட்டேஷன் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஒன்ஸ் இது பண்ணி முடித்த உடனே பெரிய ராக் ஸ்கேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வேரியேஷனுக்காக. இந்த மாதிரி வேரியேஷன் ஆட் பண்ணுறதுனால நம்ம சீன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் மோர் டெப்த்து கொடுக்கும்.
ஸோ ஓரளவுக்கு சீன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு சன்லைட்டை வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி சீனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டுருந்தேன். லைட்டிங்கில் கொஞ்சம் குட்டி குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஓவரால் சீன் பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது ஐகானிக் சீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நம்ம 3Dயில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம ரெண்டரை பண்ணி முடிச்சாச்சு. இதான் நம்ம ஃபைனல் அவுட்புட்.